Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல ஒரு 8 பீஸ் பிரெட் வச்சு ஒரு பிரெட் சில்லி நல்ல ஸ்பைசியா காரசாரமா நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு பிரெட் சில்லி எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 பீஸ் பிரெட் எடுத்துருக்குங்க. இந்த பிரெட்டை ஓரத்தில் இருக்கிற இந்த ப்ரௌன் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரௌன் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதை 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸ் வர மாதிரி பாருங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக வர மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பேன் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீஸ்க்குள்ள இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு டோஸ்ட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பேனில் மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாங்க நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, மீடியம் சைஸு. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து வதக்கலாம். நம்ம இந்த பிரெட் சில்லி எந்த சில்லி செஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி குடமிளகாயை கூட சேர்த்தாவே போதுங்க. உங்களுடைய டேஸ்ட்டு சும்மா தனியாக எடுத்து கொடுக்கும். எதை மறந்தாலும் குடமிளகாவை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அதுவும் இல்லாமல் பிரெட்டில் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்து வதக்கியதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, எல்லாம் நெடி அடிக்கும். இப்போ வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு அதிகமாக நல்லா பிடிக்கும் காரம்னாக்கா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 கப் எடுத்துக்கலாங்க. 1 கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா சேர்ந்து செட் ஆகிட்டு வருதுங்க. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா கட்டி ஆகிட்டு வருது. ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு 1/4 கப்பு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரெட் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் உறிஞ்சிடும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. எல்லா மசாலாவும் பிரெட்டில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா செட் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள், பிரெட்டும் மசாலா எல்லாமே. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் வெங்காயத்தால் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டு சரியாக போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா காரசாரமான ஒரு பிரெட் சில்லி ஃபேண்டாஸ்டிக்காக ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் பிரெட்டை வச்சு
ஒரு குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.